வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதா? தென் மாவட்டங்களில் பரபரப்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து தற்பொழுது அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் களத்தில் இறங்கியுள்ளனர். எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறு, குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக எடப்பாடி செயல்பட்டு வருகிறார். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார்கள். ஏனென்றால் எடப்பாடி குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக செயல்பட்டதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ்ஸையும் அவரது குடும்பத்தில் உள்ள நபர்களையும் அதிமுகவில் இருந்து நீக்கியுள்ளார் எடப்பாடி. மேலும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமான பதவிகளை வழங்காமல் அவரது சமூகத்தினருக்கு முக்கிய பதவிகளையும் குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கிய பதவிகளையும் எடப்பாடி வழங்கியுள்ளார். தென் மாவட்டத்தில் எடப்பாடி பிரச்சாரத்திற்கு வந்தால் நிச்சயம் அவருக்கு ஏற்படக்கூடிய அசம்பாவிதத்திற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்பதற்கேற்ப சமூக வலைதளங்களில் தென் மாவட்ட நிர்வாகிகள் பதிவுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல முறை எடப்பாடிக்கு எதிராக தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறுவது ஒன்றுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்ட மக்களுக்கு துரோகத்தை செய்துவிட்டார். அவரது சமுதாயத்திற்கும் அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சாதகமாக பல ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் ஆட்சியின் பொழுது தெரிவித்தார். நாங்கள் கடுமையான கோபத்திற்கு உள்ளானோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார். மீண்டும் தோல்வியை தழுவினார். தற்பொழுது 10 தேர்தல்களில் தோல்வியடைந்த போதிலும் அவர் திருந்தவில்லை. ஓபிஎஸ் திமுகவில் இணைந்து விட்டார். ஆனாலும் அதிமுகவின் தொண்டர்கள் அவர் பின்னால் செல்வோம் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். நாங்கள் அதிமுகவிற்கு ஆதரவாகத்தான் இருப்போம். ஆனால் எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவை வெற்றியடைய வைக்க மாட்டோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறியிருப்பதுதான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்திலேயே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இங்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அதிமுகவின் தொண்டர்களது விருப்பத்திற்கேற்ப எடப்பாடி செயல்படவில்லை. இதுதான் மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய செயலாக மாறியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல மாற்றங்களை செய்ய வேண்டும். எடப்பாடியவே மாற்ற வேண்டும் என்பதற்கேற்ப தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா? எடப்பாடி தலைமை வெற்றியை ஏற்படுத்துமா தோல்வியை ஏற்படுத்துமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுகவில் நிகழக்கூடிய முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.